ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் அந்த சூட ஃப்ரெண்டு இருக்கால, அவன் நம்ம ஹீரோனி தலையில் பயங்கரமாக அடிச்சிருப்பா. ஹீரோனுமே மயக்கப்பட்டு விழுந்திருப்பா. அது வரைக்கும் பார்த்துருப்பா. அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோனி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு. இப்போ கண் முழிக்கிறா. அப்போ ஹீரோ பார்த்துட்டு உங்கள் கை பரவாயில்லையா அப்படி கேட்டுட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்ல, நான் ஃபைன் தான் அப்படி சொல்லிட்டு ஜஸ்ட் தேங்க்ஸ் மட்டும் தான், ஆனால் நம்ம கமிட்டடாக ஆகிறோன்னு கேட்க, நான் ஃபர்ஸ்ட் உங்களை லைக்கே பண்ணலையே, உங்கள் மனசில் ஆன் தானே இருக்கா அப்படின்னு சொல்ல, அதுவும் நம்ம ஹீரோ ஆன் நீ தான் சொல்ல, அவளும் நான் இல்லைன்னு சொல்வா. அப்படி மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கும் போது சூவோட அம்மா வந்து ஹீரோனி கிட்ட சாரி கேட்டுட்டு என் பொண்ணு ஸ்டேஷன்ல இருக்கா கொஞ்சம் காப்பாத்துங்கன்னு கேட்க, ஹீரோனியும் அவ தப்பு பண்ணியிருக்கால ஸோ தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்வா. ஹீரோ கிட்ட கேட்கையுமே அவனும் நான் பல தடவை வான் பண்ணியாச்சு, இப்போ என்னால முடியாதுன்னு சொல்வா. அந்த நேரத்துல அவங்களுக்கும் ஸ்டேஷன்ல இருந்து கால் வரும். சூ இருக்கால, அவ சூசைட் அட்டன் பண்ணியிருக்கா போல. ஸோ அதை சொன்னதுமே அவங்க அங்க இருந்து சூ கிட்ட தான் வராங்க. ஏன் இப்படி பண்ணா நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்ப வெளியே எடுத்துருவாங்கன்னு சொல்ல, என்னாலலாம் இங்க இருக்கே முடியலாமா, ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேளு, அவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ ஃபர்ஸ்ட் உன்னை லைக்கே பண்ணல, ஏன் இப்படி இருக்கான்னு கேட்காங்க. அவளும் லூஸ் மாதிரி கத்துறா, நான் நம்ப மாட்டேன்னு. சூவோட அம்மாவும் அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட கெஞ்சி கேட்காங்க என் பொண்ணை வெளியே விடுங்கன்னு. அதே சமயம் இங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோனி இருக்கால, அவ அந்த டாலரை பார்த்துட்டு ஒருவேளை ஹீரோ சொல்றது உண்மையா இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு தாத்தாக்கு கால் பண்ணி கேட்கிறா. அவங்களும் நீ எல்லாம் கிட்னாப் ஆகலாமா, எதுக்கு இப்ப இது கேட்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல தாத்தா சும்மா தான் கேட்டு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லி வச்சிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோ கிட்ட மேனேஜருமே வந்து ஹீரோனை பத்தி தான் சொல்றாங்க. ஹீரோனோட அப்பா அம்மா ஹீரோனி சின்ன வயசுல இருக்கும் போது கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோனிக்குமே உடம்பு சரியில்லாம வந்திருக்கு, அவளோட மெமரியுமே லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவோ அப்போ அவளுக்கு அமினிஷியா வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். தென் மேனேஜருமே இன்னொரு விஷயம் சொல்றாங்க, பிளாக் கார்டு வச்சிருக்க 3 பேர் நேமையும் சொல்ல, அதுல யோஷி குரூப் நேம் வருதா, சோ அதுல அவனுக்கு டவுட்டா வருது. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைம்ல மேனேஜர் போனுக்கோ கால் வருது, சூ ஜெயில விட்டு எஸ்கேப் ஆகிட்டான்னு. 2 பேருமே ஹீரோனை பார்க்க தான் போறாங்க. இவங்க போறத சூமே பார்த்து தான் இருக்கா. ஹீரோ அண்ட் மேனேஜர் பேசிருப்பாங்களா, அது எல்லாத்தையுமே இவ ஒட்டு கேட்டு இருந்திருப்பா. சோ அந்த ஆன் பொண்ணு ஹீரோனியா இருக்கே இருக்காது, அவளை பத்தி நல்லா செக் பண்ணணும்னு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி செக் பண்ண சொல்றா. அங்க இருந்து ஹீரோவோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா ஹீரோனி அங்க இல்ல. தேடலான்னு திரும்ப ஹீரோனியும் அந்த ஆக்டர் பையனுமே வராங்க. அப்போ ஹீரோனி பார்த்துட்டு எங்க போனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, இல்ல எவ்வளவு நாள் தான் இங்கே இருக்க, எனக்கு இங்க இருக்கே பிடிக்கல, டிஸ்சார்ஜ் எப்ப பண்ணுவாங்கன்னு கேட்கலான்னு போனேன்னு சொல்ல, ஹீரோ ஃபர்ஸ்ட் உனக்கு உடம்பே சரின்னு ஆகவே இல்லை, ரெஸ்ட் எடுக்காம இப்படி அலைஞ்சிட்டு இருக்கியோ அப்படின்னு கேட்க, உடனே இந்த ஆக்டர் பையன் இருக்கான்ல ஹீரோனி மேல கைப்பட்டுட்டு, பிரதர் சிஸ்டரை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ள், டக்குன்னு எல்லாமே குணமாக்கிறோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு ஜெலஸ் ஆகிருது. உடனே அவன் கையை தட்டி விட்டுட்டு ஹீரோனி என்னோட ஒய்ஃப்னு சொல்ல, ஹீரோனிக்கும் சிரிப்பு வருது. இந்த ஆக்டர் பையனுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல, ஹீரோனி தான் சொல்லியிருக்கா. இப்ப என்ன கேக்குறானா, உங்களுக்கு தான் மேரேஜே ஆகலையே, 3 மாசம் டீல் தானே இருக்கு, அதுக்கப்புறம் பிரிஞ்சிருவீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ ஒரு முறை மறைக்கிறான். அப்படியே பயந்து அந்த சைடு போயிடான். தென் ஹீரோன் கிட்ட அந்த சூ ஜெயில இருந்து தப்பிச்சிட்டா, இனிமே இங்க இருந்தா உனக்கு சேஃப் கிடையாது, வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டு வந்துடுறான். இங்க இந்த கசின் பொண்ணு ஹீரோ கையை தொட்டு பார்த்துடுறா. அவனுக்கு அதுல வலிக்குதா, அப்ப அந்த காயத்துக்கு ஹீரோனி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஹீரோனியை திட்டிட்டு இருக்கா. அந்த டைம்ல ஹீரோ அப்பா இருக்காங்களா, அவங்களுமே ஹீரோனியை கரைச்சு கொட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்ப என்ன சொல்றானா, எங்க 2 பேருக்கு இடையில யாருமே வந்துடாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, இந்த கசின் பொண்ணு அப்பா கிட்ட, ஹீரோக்கு எதுக்கு இந்த மாதிரி கிராமத்து பொண்ணெல்லாம் செட் பண்ணி கொடுத்தீங்க, எனக்கு ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அப்பாவுக்கும் கோவம் வருது. என்ன சொன்னா, உன்னை ஆர்பிரிட்ஜ்ல இருந்து தானே எடுத்துட்டு வந்தாங்க, ஹீரோவும் நீயும் ஒரு பிரதர் சிஸ்டர் மாதிரி தான், உன் மனசுல வேற எந்த எண்ணமும் வளர்த்துறாத அப்படின்னு திட்டு விட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோனியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவும் டோரை நாக் பண்ணாம வந்துடுறான். ஹீரோ இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கானா, மேனேஜர் வந்து ஹீரோனி பத்தி எல்லா விஷயத்தையும் விசாரிச்சு சொல்லியிருப்பாங்க இல்லையா, சோ அதுதான் ஹீரோனி கிட்ட சொல்ல வந்திருக்கிறான். அதை சொல்லையுமே ஹீரோனி அதெல்லாம் நம்பவே மாட்டுக்கா. இப்ப ஹீரோவோ நாம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்க, சரி ஆனா அந்த ஆன் பொண்ணு திரும்பி வந்தானா என்ன சூஸ் பண்ணுவீங்களான்னு கேக்குறா. நீ தான் அந்த ஆன் பொண்ணுன்னு சொல்றான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த கசின் பொண்ணு அங்க வந்து ஹீரோனியை திட்ட, ஹீரோனி அவளை வெறுப்பேத்த ஹீரோ கழுத்துல கை போட, இவளுக்கும் வயிறுலாம் எரியுது. மறுபடியும் திட்டு வரும்போது ஹீரோ அவளை உள்ள போன்னு திட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோனியுமே ரொம்ப க்ளோஸா இருக்காங்களா, ஹீரோனிக்கும் ஏதோ ஒரு ஃபீலிங் மாதிரி வருது போல. சோ வெக்கப்பட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோ அப்பா இருக்காங்களா, அவங்களும் ஹீரோனி கிட்ட கார்டை காமிச்சு ஒரு நல்ல துணியை பர்ச்சேஸ் பண்ணி போட்டு
போட்டு வா, ஏன்னா ஹீரோ அம்மாவுக்கு பிறந்தநாள் வரப்போகுது அப்படின்னு சொல்ல ஹீரோனியும் அதை நீங்களே வச்சுக்கிடுங்க, என்கிட்ட காசு இருக்கு, எங்கள் தாத்தா சொன்னதால தான் நான் 3 மாதம் இங்கே தங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை உங்கள் பையனுக்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் ஆர்டர் பண்ணுறா. தென் பார்ட்டி நடக்கிறனாலுமே வந்துடுதா. என்ன இருக்காங்கல்ல இவங்க தான் ஹீரோட அம்மா. பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோனை பற்றி தான் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. நீ எவ்வளோ பெரிய பணக்காரி, இப்படி கிராமத்துல இருந்து பொண்ணு எடுத்திருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோனியும் ஜோடியா வராங்கல்ல. எல்லாரும் இவங்களை பார்த்துட்டு ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவும் அம்மா கிட்ட வந்து கிஃப்ட் கொடுக்க பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களும் ஹீரோனே கலாய்க்கிறாங்க, என்னமா உங்ககிட்ட காசு இல்லையான்னு. நம்ம ஹீரோனியுமே சொல்றா இந்த கொஞ்ச நேரத்துல கிஃப்ட் வந்துரும்னு. அந்த டைம்ல ஹீரோனியை பிரிச்சு விட்டு ஒரு பொண்ணு போறாள்ல, இவ தான் ஆன் சொல்லிட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்ல யோஷி குரூப்போட சிஓ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறா அம்மா கிட்ட. அதனாலதான் அவங்க விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணும் ஹீரோ அம்மாக்காக ஒரு கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறா. அது ஒரு ஜேட் பாட்டில் மாதிரி இருக்கு, அதோட விலை 10 மில்லியனா. ஸோ அந்த பொண்ணு அம்மா கிட்ட காமிச்சிட்டு ஹீரோனி கிட்ட, நீ ஹீரோட ஃபியான்ஸ் இருந்துட்டு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுக்கலாம் அம்மாக்கு, உங்ககிட்ட அவ்வளோ காசு இல்லையோ அப்படி ஹீரோனி போட்டு ரொம்ப கலாச்சிட்டு இருக்க. ஹீரோனி அந்த கிஃப்டை பார்த்துட்டு இது ஃபேக்கு அப்படி சொல்லிட்டு அவளோட கிஃப்டை வர வைக்கிறா. அதுமே அதே மாதிரியே இருக்கா. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. அந்த பொண்ணு ஹீரோனி கொண்டு வந்ததான் ஃபேக்கு, அவ கிராமத்துக்காரியில் அவகிட்ட காசே இருக்காது, அவ தான் ஃபேக்கா நடிச்சிட்டு இருக்கா அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோனியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பொருள் ஃபேக்கா இல்லை ஒரிஜினலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆளை வர சொல்லி இருக்கிறேன், அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கா. அவங்களுமே வந்து செக் பண்றாங்க. பண்ணிட்டு ஹீரோனியோட தான் ஒரிஜினல் சொல்றாங்க. இங்க இந்த பொண்ணு ஒருபடியா சிரிச்சிட்டு ஐயோ கடைக்காரன் என்னை ஏமாத்திட்டான் போல அப்படி சமாளிச்சுட்டு ஹீரோ அம்மா கிட்ட நான் 10 மில்லியன் தாரேன் அப்படி செக் நீட்ட. அவங்களும் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே 2 விஷயத்த அனௌன்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோனிக்குள்ள மேரேஜ் கேன்சல் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது என்னோட மருமகள் இந்த ஆன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபேக்கா ஒருத்தர் நடிக்க வந்திருக்கிறாள் அவளை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கெல்லாம் செம கோவம் வருது. என்னோட மேரேஜ் விஷயத்துல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க, என்னோட ஒய்ஃப் ஹீரோனி மட்டும் தான் சொல்றான். ஹீரோனியும் மனசுக்குள்ள முன்னாடில இந்த மேரேஜ் எப்படா கேன்சல் ஆகும் அப்படின்னு நினைப்பேன், இப்போ அது ஆட்டோமேட்டிக்காவே நடக்குது, ஆனா என் மனசு ரொம்ப கஷ்டமாகுதுன்னு நினைக்கிறா. அப்போ இந்த ஃபேக் ஆன் இருக்கால ஹீரோ கிட்ட வந்து அந்த ஜேட் பண்டனை காமிச்சு நான் தான் ஆனு, எனக்கு நீங்க கூட ப்ராமிஸ் பண்ணி தந்தீங்கல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோனி அந்த ஜேட் பண்டனை பார்த்துட்டு இது ஜென் ஃபேமிலிக்கு மட்டுமே உள்ளது, ரொம்ப யூனிக்கானது, இவகிட்ட எப்படி வந்திருக்கும்னு யோசிக்கிறா. தென் ஹீரோவை இவளை தனியா ரூம்குள்ள கூப்பிட்டு வந்து கேட்கிறா, சின்ன வயசுல நடந்தது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கான்னு. அவளுமே கரெக்டா சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ண ஹீரோ மனசுக்குள்ள இவளை ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைக்க அந்த டைம்ல நம்ம ஹீரோனியும் அந்த ரூம் கதவை திறந்து பார்க்க இதை பார்த்துட்டு சாரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோபத்திலையும் ஜெலஸ்லையுமே அந்த இடத்த விட்டு போக ஹீரோ பின்னாடி போக ட்ரை பண்றான். பட் இந்த பொண்ணு இருக்கால விட மாட்டுக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோனை தேடி அந்த ஆக்டர் பையனுமே வந்திருக்கான். எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு தான் இங்க வந்திருக்கான். நீ ஓகே தானே, ஹீரோ உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறான். ஹீரோனியும் அப்படி சோகமா இல்லைன்னு சொல்லிடுறா. அந்த டைம்ல நம்ம ஹீரோவுமே இவ சொல்றத கேட்டுட்டு இப்ப என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுவும் நம்ம ஹீரோனி நான் ஒரு தடவை தான் சொல்வேன் மறுபடியும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறா. அப்போ பார்த்து இந்த பொண்ணும் வந்து ஹீரோனியை வம்பு இழுக்கிறா. அந்த ஆக்டர் பையன் இருக்கான்ல அவனும் அந்த பொண்ணை பார்த்துட்டு உன் முஞ்சி இவ்வளோ கேவலமாக இருக்கு, என் சிஸ்டர் கூடலாம் நீ ஈக்குவலாக வரவே மாட்டா, உன்னை பார்த்தாலே எனக்கு வாமிட்டாக வருதுன்னு வாமிட் எடுத்து காமிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோனி என்ன சொல்கிறான்னா நமக்கு தான் மேரேஜில் கேன்சல் ஆகிட்டுல, நீங்கள் தேடிட்டு இருந்த ஆன் பொண்ணு கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்திலே போக ஹீரோவோ பாவமா நிற்கான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனி அந்த ஜேட் பண்ணிட்ட பற்றி தாத்தா கிட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணி கேட்க இந்த பொண்ணும் வேன்கண்டு வந்து ஃபோனை தள்ளி விட்டுறா. இப்போ என்ன சொல்கிறான்னா சாரி தெரியாமல் விழுந்துட்டா அப்படின்ட்டு, நீ கிராமத்துக்காரி தானே, நான் யோசிக்கிறப்போட சீவா அப்படின்னு சொல்ல ஹீரோனிக்கு சிரிப்பு தான் வருது. என்ன சிரிக்கிறா, ஹீரோ எப்படினாலும் உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவான் அப்படின்னு கையை நீட்டி பேச ஹீரோனிக்கு கோவம் வருது. அந்த கையை டைட்டா பிடிச்சிட்டு என் முன்னாடி இப்படி விரல நீட்டி பேச எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லி திருக்கி விட்டுறா. இவளும் இப்போ என்ன சொல்றானா எங்க தாத்தா யோசிக்கிறப்போட சேர்மன் சென்யோன் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்ல ஹீரோனியும் அந்த நேமை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா அது ஹீரோனியோட தாத்தா நேம் தான். இப்போ என்ன நினைக்கிறானா தாத்தாக்கு இன்னொரு பேத்தி இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு இருக்கால ஹீரோனை தள்ளி விடலான்னு வர ஹீரோனே நவுண்டுறா. இவனை கீழே விழுந்துறா. ஹெல்ப்னு கத்துறா. அந்த டைம்ல ஹீரோ கசின்னு அப்பாலாம் வந்து காப்பாத்திடுறாங்க.
இவளும் ரொம்ப ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. ஹீரோனி தான் தள்ளி விட்டான்னு நம்ம ஹீரோனியே கை தட்டிட்டு செம ஆக்டிங், உங்ககிட்ட இருந்து தான் எல்லாமே கத்துக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோட அப்பாவும் ஹீரோனியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோவோ அப்பா இப்படி திட்டாதுங்க, எவிடன்ஸ் இருக்கா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுக்கு மேலே என்ன எவிடன்ஸ் வேணும், எப்போ பார்த்தாலும் இவளை ப்ரொடெக்ட் பண்ணாத, இன்னைக்கு வந்து ஏதாவது பண்ணிட்டு இருக்காது, இல்லை நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பொண்ணை ஹீரோனியை போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இங்கே சிசிடிவி கேமரா எதுவுமே கிடையாது. ஸோ அந்த தைரியத்தில் தான் இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. தென் நம்ம ஹீரோனுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறா. அங்கே விசாரிக்கிறாங்க. அங்கே ஹீரோனி தான் தள்ளி விட்டான்னு எந்த எவிடன்ஸுமே இல்லைல்ல. ஸோ ஹீரோனியை விட்டுறாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு வந்தா இந்த கசின் பொண்ணு இருக்காளா, ஹீரோனி பெட்டியெல்லாம் வெளியே தூக்கி போட்டுட்டு நீலாம் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படி சொல்லி அவள் ட்ரெஸ் மேலேயே காலை வச்சு மிதிச்சிட்டு அங்கே அவள் ஒரு நெக்லஸ் வச்சிருப்ப போல் அதை எடுத்து பார்த்துட்டு இது உலகத்திலே ஒன்று தான் உண்டு, நீ அதேமாரி ஃபேக்காக வச்சிருக்கியா அப்படி சொல்லி அதை கீழே போட்டுட்டு இந்த பொருளாக மொத்தம் எத்தனை ரூபா, 1000 யுவான் ஆகுமா அப்படின்னு கேட்க ஹீரோனே சிரிச்சிட்டு அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்ல அதுக்கு இவா என்ன சொல்கிறான்னா, நீ எப்போதும் ஃபேக்காக தான் சொல்வா, சரி இந்த பொருளை தூக்கிட்டு வெளியே போயிரு அப்படி கை நீட்டி பேச ஹீரோனிக்கு கை நீட்டி பேசினாலே பிடிக்காதுல. ஸோ கையை அப்படியே முறுக்கி இதுக்கெல்லாம் நீ டபுள் பேமெண்ட் தரணும் அப்படி சொல்லி கீழே தள்ளி விட்டுறா. இவ்வளோ கத்துறாளா. அங்கே ஹீரோட அப்பாவும் வந்துடுறாங்க. உனக்கு எவ்வளோ திமிராகிட்டு அப்படி சொல்லி மேட் கிட்ட பிடிக்க சொல்கிறாங்க. அந்த டைமில் 4-5 கார் வருது. அதில் நிறைய பாடி கார்ட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் பொண்ணுமே வாரா. பாடி கார்ட்ஸ்லாம் வந்து ஹீரோனிக்கு வணக்கம் வைக்க இந்த கசின் பொண்ணும் என்ன கிராமத்துலேருந்து நாடக நடிகை ஆள்லாம் கூப்பிட்டு வந்துட்டியான்னு கேட்க அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து அவளை செமையாக அறிஞ்சிடறா. அப்பாவோ நீ இனிமேல் இந்த ஃபேமிலிக்கு வராதுன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோனியும் உங்கள் வீட்டு வாசலை நான் மிதிக்க மாட்டேன், பட் எனக்கு டபுள் பேமெண்ட் தரணும், 100 மில்லியன் காசு தரணும் சொல்லி ஹீரோனி ட்ரெஸ்ஸு செயினுக்கெல்லாம் ஷாப்பிங் பில் வச்சுருப்பாங்க போல் அது கசின் பொண்ணுக்கிட்ட காமிக்க அவளை பார்த்துட்டு இது ஃபேக்குன்னு சொல்கிறா. அசிஸ்டன்ட் பொண்ணு இப்போ என்ன சொல்கிறான்னா, ஹீரோனி யாருன்னு தெரியுமா, யோஷி குரூப்போட சிஓ அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்பாவோ ஆன் ஐடென்டிட்டியை நீ எடுத்துக்கலான்னு பார்க்குறியோ அப்படின்னு ஓவராக பேச அசிஸ்டன்ட் பொண்ணும் என்னை பற்றி ஆன்லைனில் போட்டிருப்பாங்க செக் பண்ணி பாருங்க, நான் சொல்கிறதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் செக் பண்ணிட்டு கொஞ்சம் ஷாக்கில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால நம்ப முடியல. இங்கே ஹீரோனியும் இவங்க பேமெண்ட் தரலைன்னா போலீஸ் இவங்கள டீல் பண்ணிக்கிடுவாங்க அப்படி சொல்லிட்டு காரில் போக ஹீரோவை கால் பண்ணி நீ எதுக்கு வீட்டை விட்டு போனால் என்னோட ஃபியான்சி நீ தான், நம்ம கடைசி வரைக்கும் ஒன்றா வாழ்வோன்னு சொல்ல ஹீரோனியும் அதான் ஆன் கிடைச்சிட்டால உங்களுக்கு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஆனே கிடையாதுன்னு சொல்கிறான். ஹீரோனே கொஞ்சம் ஷாக் ஆகுறா. அப்போ பார்த்து ஏத்தப்போ ஒரு கார் வந்து மோதிடுது. பயங்கரமாக ஹீரோனிக்கு அசிஸ்டன்ட் பொண்ணுக்குலாம் அடிபட்டுருது. ஹீரோவோ ஃபோனில் ஹீரோனி உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கான். அப்போ ஹீரோனிக்கு சின்ன வயசுல நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. தென் சீனை கட் பண்ண 15 நாளுக்கு அப்புறம் தான் காமிக்காங்க. ஹீரோனி என்னமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. இன்னைக்கு தான் கண்ணை முழிக்கிறா. முழிச்சோன்னே ஹீரோ கிட்ட கேட்குறா, நான் இங்கே இருந்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுமே சொல்கிறான் 15 நாள் ஆகிட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோனியும் எனக்கு ஞாபகம் வந்துட்டு நான் தான் ஆன்னு சொல்லி ஹீரோவை ஹக் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ பார்த்து தாத்தாவும் வந்து பேத்திக்கிட்ட எப்படி இருக்கான்னு விசாரிக்காங்க. அதில் பக்கத்தில் 2 பேர் இருக்காங்களா. அவங்கள பார்த்து தாத்தாவும் சாரி கேளு பேத்திக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வேற யாருமே இல்லை, ஹீரோனோட அங்கிள் தான். அதாவது தாத்தாக்கு இன்னொரு பையனும் இருந்திருக்கு. ஸோ அவங்களோட பொண்ணு தான் இந்த பொண்ணு. அவங்களும் சொல்கிறாங்க சாரிமா உன்னோட கசின் தெரியாமல் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல அது எப்படி தெரியாம என்னோட ஐடென்டிட்டியை திருடி அவன் நடிச்சிட்டு இருந்திருக்கா அப்படி ஹீரோனி கேட்க உடனே இந்த பொண்ணும் சூ சொன்னதால தான் இப்படி பண்ணேன், நீ என்னோட கசின் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஹீரோனியும் அவளுக்கு எப்படி என்னோட ஐடென்டிட்டி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கா. ஸோ தான் ஹீரோனி பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பாள். அதில் தான் எப்படியே தெரிஞ்சிருக்கு. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா உன்னை கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண நினச்சது சூ தான், இப்போ அவள் ஜெயிலில் இருக்கா, அவன் நினச்சாலுமே வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹீரோனி கிட்னாப் ஆகினது தெரியும் போல். ஸோ அவளுக்கு மறந்துட்டாலாம் எல்லாமே, மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டாம் இல்லைன்னா பயந்துருவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க அதை சொல்லவே இல்லை. அதனால தான் அன்னைக்கு மறைச்சிருக்காங்க. இங்கே ஹீரோனி அங்கிள் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், நீங்கள் ஆமாவா இல்லைன்னு மட்டும் சொன்ன காணோம் அப்படி சொல்லிட்டு அவ கேட்குறா. என்னன்னா ஹீரோனி அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்க கார் ஆக்சிடென்ட்ல தான் செத்து போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நிஜமாவே கார் ஆக்சிடென்ட்ல செத்து போகல, இவங்க தான் பிரேக் ஒயரை கட் பண்ணி அவங்க சாகடிச்சிருக்காங்க. இது ஹீரோனி சின்ன வயசுல இருக்கும்போதே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க இது யாருக்கிட்டே பேசிட்டு இருந்திருக்காங்க போல. ஸோ அதை தாத்தா கிட்ட சொல்ல வரும்போது தான் அவரை யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அப்போதான் நம்ம ஹீரோனியுமே மீட் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுல. அதுக்கப்புறம் இவளுக்கு ஹை ஃபீவர் வந்ததால ஸோ எல்லாத்தையுமே மறந்து போயிட்டா. அது தாத்தா கிட்டே சொல்லவே முடியல. இப்போ எல்லா விஷயத்தையும் இங்கே சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த அன்கிளோ உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா, நான் ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுவும் நம்ம ஹீரோ என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு அதை எடுத்து காமிக்கிறான். இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா ஹீரோனி பற்றி அடிக்கடி விசாரிக்க சொல்லியிருப்பான்ல மேனேஜர் கிட்ட, அப்போதான் கிடைச்சிருக்கு இந்த இதெல்லாம். ஸோ இதை காமிக்க
தாத்தாவும் இதை பார்த்துட்டு சரியான கோவம் வருது அவங்களுக்கு. பையனை செமையா அடிச்சுறாங்க. அந்த இடத்துக்கு போலீஸும் வர சொல்லியிருப்பாங்க போல. அவங்க வந்து 2 பேத்தையுமே பிடிச்சிட்டு போயிடறாங்க. இப்போ தாத்தாவும் பேத்திக்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை எந்திக்க சொல்லிட்டு ஹீரோனி கையை பிடிச்சு ஹீரோ கிட்ட கொடுத்து என் பேத்தியை மட்டும் கண்கலங்க வச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மாட்டுறாங்க. ஹீரோவோ நான் பத்திரமா ஹீரோனியை பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க ஹாப்பியா. இதோட இந்த ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமால பார்ப்போம். பை பாய்.